பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு செல்வதனுடைய முக்கியத்துவம் குறித்த விவரங்களை சொல்லுங்கள். அபிநயா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய மறைவை ஒட்டி அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 பேர் கொண்ட கும்பலால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பெரம்பூர் இல்லத்திற்கு வெளியே வைத்து தரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் நேற்று முன்தினம் இரவு, அதாவது திங்கட்கிழமை அதிகாலை 1:30 மணி அளவில் அவருடைய உடல் திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் அருகே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பொத்தனூர் என்கிற அந்த கிராமத்துல அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய அந்த கொலை சம்பவம் சென்னையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அவருடைய மறைவு குறித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல அவருடைய இரங்கல் செய்தியை குறிப்பிட்டிருந்தார். அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்திருப்பதும் அந்த வழக்கை விரைந்து நடத்தி உரிய தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறதையும் அவர் ஏற்கனவே எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில இன்று தலைமைச் செயலகத்துக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை முடித்தது கொண்டு இங்கிருந்து நேரடியாக ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நேரில் சென்று தன்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் அவர் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய நபர்களும் உரிய தண்டனை பெற்று இதில் விரிவாக விசாரணை நடத்தி உரிய தண்டனை பெற்று தருவார்கள் என்கிற அந்த செய்தியையும் இன்றைக்கு முதலமைச்சர் அந்த குடும்பத்தினர் நேரில் சந்தித்து தெரிவிக்க இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல ஐநாவரத்தில் கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் அவர் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அபிநயா, கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இல்லத்திற்கு அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் அங்கு செல்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.